இது வந்து எப்படி செய்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா எண்ணெய் ஊற்றி கடுகு போடுவோம், கடலைப்பருப்பு போடணும், ஸோ பூண்டு, ஸோ பீட்ரூட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கணும். ஸோ பெருங்காயம், உப்பு, மிளகாத்தூள் நல்லா வந்து வதக்கிக்கணும். ஸோ நல்லா வந்து வதங்கணும். விசில் போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா விசில் வர வரைக்கும் வைக்கணும். ஒரு 3-4 விசில் வந்துச்சுன்னா நல்லா ஆஃப் பண்ணலாம். விசிலெல்லாம் வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போல்லாம் கிட்ட பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இறக்கும் போது இந்த தேங்காய் துருவல் வந்து இது வந்து ஆட் பண்ணி ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது வதக்கி விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு செம்ம எம்மியாக இருக்கும். ஸோ எஸ்பெஷலி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ்ஷன்னா இதுதான். பீட்ரூட் வந்து இப்படி பெரட்டினா தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும். ஸோ 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொச்சி இந்த பக்கம் வந்து வத்த குழம்பு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொண்டக்காய் வத்த குழம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சட்டியில் வந்து செய்வாங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் பர்சனலாக வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாட் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து சட்டி தான் நான் பர்சனலாக போய் இதுக்காக போய் நான் வாங்கலை. ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட் நான் வந்து சொண்டக்காய் வத்த குழம்பு நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெய் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய எப்பவுமே வந்து கார குழம்புக்கு வத்த குழம்புக்கு அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புளி குழம்புக்கு அதுக்கெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். ஸோ அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா முழுசாக இருக்கும். ஸோ இது வந்து தட்டிட்டு போனால் இதில் வந்து விதை வந்து வரும். அந்த விதையை வந்து எடுத்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போடலாம். இது வந்து போட்டு வதக்கிறதுனால என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இது வதக்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வளர்ந்தாலும் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ வெங்காயம், அப்புறமா ஒரே ஒரு பூண்டு, அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ தேங்காய் போட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், திக்னஸும் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக ஸோ இது வந்து நல்லா வதங்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வதங்கி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வதங்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எடுத்துடலாம். ஒரு பவுல் வந்து இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து எடுத்து வச்சு வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து ஆட் பண்ணலாம். கடுகு இது வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரகம், வத்த குழம்புக்கோ கார குழம்பு எல்லாமே கொஞ்சம் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் ஆட் பண்ணோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லா வந்து வதங்கிட்டு நல்லா வந்து வதங்கிட்டு ஸோ இந்த ஸ்டேஜ் நல்லா வதங்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நல்லா வந்து வதக்கணும். பச்சை வாசம் போடுறதுக்கு நல்லா வதக்கணும். இது பார்த்திங்கன்னா பெருங்காயம் ஸோ அரைச்சி வச்சு டொமேட்டோ பியூரி வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இது வந்து நல்லா வந்து வதக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சுண்டைக்காய் வந்து வறுத்து வச்சு சுண்டைக்காய் வந்து ஆட் ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி வந்து கலக்கிடலாம். மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலக்கிடலாம். இது டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நல்லா பச்சை வாசம் போடுறதுக்கு நல்லா வதங்கணும். நல்லா உப்பு வந்து ஆட் பண்ணலாம். நல்லா வந்து வதக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் புளி கரைச்சி தண்ணி வந்து நம்ம வந்து இது விட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சிம்லே வந்து வைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது செய்யறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஸோ ஆயில் வந்து போட்டுருக்கோம். ஆயில் வந்து நல்லா காயிட்டோம். கடுகு, சீரகம், கருவேப்பிலை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி அண்ட் தென் டமாட்டோ ரெண்டுத்தையும் போட்டு வந்து அரைச்சிருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி போடுறதுனால டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது ஸோ நல்லா வந்து இதை போட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். ஸோ பெருங்காயம் பார்த்திங்கன்னா ஸோ இதை பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணும். இது வந்து போடலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா நல்லா வந்து
வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். அப்படியே ஸ்டீம் பண்ணி வச்சிடணும். சூப்பராக இருக்கும் அந்த வாழைக்காய் ஃப்ரை. பேரிக்காய் ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நான் வந்து குக்கரில் தான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ குக்கரில் வந்து தான் செய்ய போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போடலாம். தண்ணி போட்டு நல்லா வந்து காயட்டும். எண்ணெய் வந்து போட்டு நல்லா வந்து காயணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா கடுகு சீரகம் வந்து ஆட் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து போடலாம். நெக்ஸ்ட் வந்து ஆனியன் வந்து போடுறோம். நல்லா வந்து வதங்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டமாட்டோ வந்து ஆட் பண்ணலாம். டமாட்டோ ஆட் பண்ணிவிட்டு இதுவும் வந்து நல்லா வதங்கணும். ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆனியன் பராத்தா வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஆனியன் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போடணும், கொத்தமல்லி, அண்ட் தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக, அண்டு பெருங்காயம், மஞ்சள் பொடி, நம்ம வந்து பார்த்திங்கன்னா சால்ட், தேவையான அளவுக்கு சால்ட், ஸோ கடல மாவு, கரம் மசாலா ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிட்டு போட்டுக்கிறோம். ஸோ இது வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். அது அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சிடலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு வந்து கலக்காச்சு. ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருக்குது. சப்பாத்தி தேய்ச்சி சப்பாத்தி பண்ணிக்கிறது, அவ்வளோதான்.